கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 14 வசனம் 22. புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் கர்த்தராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அவர் எல்லாவற்றையும் ஞானமாய் செய்து முடிக்கிறவர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் நம் கர்த்தர். எரேமியா 14:22 புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீரல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஆராதிக்கிற நம் தேவன் சகலத்தையும் உண்டாக்கினவர். அவர் வார்த்தையால் வானத்தையும் பூமியையும் பூமியில் காணப்படுகிற யாவற்றையும் உண்டு பண்ணினார். தம்முடைய கரத்தினால் நம்மை உருவாக்கி அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பூமியிலே மழையை வருஷிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். விக்கிரகங்கள் முன்பாக போய் நின்று மழையை பொழிய பண்ண சொன்னால் அதனால் மழையை பொழிய பண்ண முடியுமோ? எலியாவினுடைய நாட்களில் ஆகாப் ராஜா விக்கிரகங்களை வார்த்து ஜனங்களை அதை வணங்க வைத்து தேசத்தில் பொல்லாப்பை செய்தது நிமித்தம் எலியா ஆகாப்பின் முன்பாக போய் நின்று என் வாக்கின்படியே பூமியில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொன்னார். அதன்படியே கர்த்தர் தேசத்தில் மழையை பொழிய பண்ணாமல் சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டானது. 3 வருடங்கள் பூமியில் மழை பெய்யாதிருந்தது. பின்பு எலியா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் மழையை வருஷிக்க பண்ணினார். அப்படியாகத்தான் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரை நோக்கி முழு மனதோடு விசுவாசத்தோடு நாம் கூப்பிடும்போது அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் அவருடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம். அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்ந்து அவரோடு என்றென்றும் ஜீவிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உண்மை உள்ளவர்களாய் உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வாயின் வார்த்தையினாலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்ற விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொண்டு உம்மோடு பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு மக்களையும் நீர் காத்து உமக்கேற்ற வழிகளில் நடக்க உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.